இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்பு வரை எதுவுமே இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவான ஒரு பலி எண்ணிக்கைங்கிறது இல்ல. இப்போ விஜய் அவர்களுடைய மாநாட்டில இப்படி நடக்கும்போது, விஜய் அவர்களுக்கு இது நெகட்டிவ். அரசியல் ரீதியா இதுக்கு பிறகு மாநாடுகள் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்த முடியாது. இதன் பிறகு அரசியல்ல அவருக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமா மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஆளும் தரப்புலன்னு சொல்றாங்க. இல்ல விஜய் அவர்கள் இது வேண்டுமென்றே செஞ்சிருந்தா அதை நானே எடுத்திருப்பேன். நடந்தது ஒரு விபத்து. அப்படி இருக்கும்போது திமுக அரசாங்கமும், திமுக என்ற கட்சியும், அவங்க சோசியல் மீடியாவும், அவருக்கு ஆதரவான பத்திரிகையாளர்களும் அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, விஜய் தான் காரணம் சொல்லிட்டு அவரை ப்ளேம் பண்றாங்க. அதுனா ஒரு கில்ட்டி ஆயிடும் உங்களுக்கு. ஐயோ நம்மளால தான் நடந்துருச்சா, நம்ம மேல கட்சியில தொடரணுமா, இல்லை வெளியே போகணுமா, தேர்தல் பரப்பு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தத்தை விஜய் அவர்களுக்கு இங்க இருக்கிற ஆளும் கட்சி தருகிறது. விஜய் அவர்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி, எத்தனையோ துப்பாக்கிச் சூடுகள் நடந்திருக்கு, எத்தனையோ என்கவுண்டர்கள் நடந்தது. அவங்க என்ன கட்சியை விட்டா போயிட்டாங்க. அதெல்லாம் வேண்டுமென்றே செய்யப்பட்டது. ஆனால் இது விபத்து. நிறைய பேர் அரசியல் கொலைகள் நிறைய நடந்திருக்கு அந்த காலகட்டங்களில். ஸோ இது விபத்தாக இருக்கும்போது விஜய் அவர்கள் இதிலிருந்து பாடம் கற்றுக்கணும். இது அவருக்கு ஒரு அனுபவம். ஸோ எப்படி சொல்றது, ஒரு காட்டுக்கு போனால் முழுவதுமாக மலர்களும் கொடிகளும் செடிகளும் இருக்காது, முட்புதர்களும் இருக்கும், இந்த மாதிரி மோசமான மிருகங்களும் இருக்கும். ஸோ அதை நாம் எப்படி கடந்து வரோம் என்பதுதான் முக்கியம். இது விஜய் அவர்கள் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி நடக்காம கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தொண்டர்களும் இனி வரும் காலங்களில் அப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.